எதுவா இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே. அண்ணா இது என்ன சரிண்ணே இவ்வளவு நீளமா இருக்கு? ரோத்மேன். என்னது? ரோத்மேன் சார், ரோத்மேன். என்ன கர்மமா வாய்க்குள்ள நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். அண்ணா எனக்கு சந்தேகம் என்ன, பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேரு துபாய். அதான பார்த்தேன், காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளு. என்னண்ணே ஊமை பாட்டா? துதி பிடிக்கிறேன்டா. ஆரே பி அல்லே முல்லேகா ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா ஆரா ஜபல்லே கல்லேகோ ஏ ஆரே பி துல்லா கல்லிகா சில்லி முல்லே புல்லே கல்லேகா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. எந்திரிச்சு போடா. என்ன உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாட்டுனதுல குத்தம் இல்ல, இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முக்கா துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒன்று பாடுறேன், கேக்குறியா? எப்படி? என்னது பாட்டு கேட்கவே இல்ல. துபாயில இருந்து பாடினா மயிராடா கேட்க. என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே 3 நாள் ஆகும். பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். என்னக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்களா? ஏன் எல்லா பலகாரத்தையும் ஒரே பானையில போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு கட்ட வேண்டியதானே? மறு வீட்டு பலகாரத்தை இப்படித்தான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்குமா? இதுக்கு கூட முறை இருக்கு? புருஷ வீட்டுக்கு வாழ போற பொண்ணு எதை பேசினாலும் பொருள் விளங்க பேசணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல பொருள் விளங்காய வைக்கிறோம். அவ வாழ்க்கை என்னைக்கும் சந்தோஷமாவும் இனிப்பாவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதிரசத்தை வைக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தாம் புகுந்த வீட்டு பெருமைய யாருக்கும் விட்டு கொடுக்காம முறுக்கா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் முறுக்க வைக்கிறோம். குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளாரையே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை எல்லாத்தையும் பானைக்குள்ள வச்சு அவ வாழ்நாள் பூரா மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத மஞ்ச துணியால கட்டுறோம். அடியாத்தி, இதுக்குள்ள எம்பிட்டு விஷயம் இருக்கா? நான் என்னமோ வாய்க்கு ருசியா பொண்ணு மாப்பிள்ள வயிறு மூட்டை திங்கிறதுக்கு தான் யாருக்கும் தெரியாம பானைக்குள்ள ஒளிச்சு வச்சு குடுக்கறீங்களாக்குன்னு நினைச்சேன். வயக்காட்டு வழியா தெரிஞ்ச கழுதிக்கு இதெல்லாம் இங்க தெரிய போகுது. நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் உன் வீட்டுல இருந்து போக வேண்டிய சீருமா. எரிஞ்சாலும் காத்துல கரைஞ்சாலும் கற்பூரம் கற்பூரம் தான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியலம்மா. ஏன் நீங்க எப்படி கற்பூரம் காத்துன்னு பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லாத குறை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் தங்கச்சிக்கு சீர் கொண்டு போறேன். கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம சீரை தூக்கி கொடுங்க. வாங்க. போன உடனே சாப்பாடு தானே? ஆமா. வெரி குட், வெரி குட். என்னம்மா சீரா? ஆமா, என் மாமனுக்கு சீர் தான் கொண்டு போறேன். பாட்டியாடி இந்த கூத்த மாமனை கட்டிக்கு வந்தவள மறு வீட்டு பலகாரம் சுமக்க வச்சுட்டாங்க. வெள்ளம் திங்கிறது ஒருத்தி, விரல சூப்புறது இன்னொருத்திங்கிற கதையெல்லாம் இருக்கு. ரோசா பூவோட மல்லிகைப்பூவும் கிடைச்சா மோந்து பார்க்காம சும்மாவா இருப்பான்? முத்துக்கால கொடுத்து வச்ச. வெளியில சொன்னா வீதி எல்லாம் நாரி போவோம். ஆத்துல போறது ஆத்துலதான் போவோம், காத்துல போறது காத்துலதான் போவோம். ஒய்யார கொண்டையா தாளம்பூவு புள்ள இருந்துச்சா ஈரம் பேணும். கொண்டாட்டி இருக்கும் போத வப்பாட்டி வச்சுக்கிறதா நம்ம ஊர் ஆம்பளைகளுக்கு வழக்கம். அதான் முத்துக்காலையும் வச்சுக்கிட்டான். இடுப்புல தாலியை சுமந்துக்கிட்டு தெரிஞ்சவ என்னைக்கு குழந்தைய சுமக்க போறாளோ? வாங்கடி சக்களத்திகளா. பணம் பெத்த கருவாடு பானைக்குள்ள இருந்துச்சா, சாவட்ட கருவாடு மேவட்டம் போட்டுச்சா. அவ வீட்டுல 1000 முள்ளைகளை வச்சுக்கிட்டு விறகு எங்க கிடைக்கும், தீ எங்க மூட்டலான்னு அலையறீங்களடி வெக்கம் கட்ட சிரிக்குகளா.
புருஷனுக்கு சோத்த போட்டுட்டு கொல்லப்புறம் போய் கள்ள புருஷனோட கடந்தவளக புள்ள இருக்க போறேன்னு சொல்லிவிட்டு காவக்காரன் கூட ஓடையில மல்லு கட்டி கடந்தவளெல்லாம் பேச வந்துட்டால பேச பெருசா. அடியே நான் என் மாமன் கூட படுப்பேன் ஏந்திருப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு உறவு இருக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா என் மாமன் கூட நீ போ, உன் அக்கால போ சொல்லு, உன் தங்கச்சிய போ சொல்லு. மாமன் பத்தாட்டி மன்றத்துல கண்ணாரு இருக்காரு, சுப்பு இருக்கான், கனகராசர் இருக்கான், கைலாசம் இருக்கான். வேற மறி குழந்தை என்ன மறந்துட்டியே? போடா நீ போ. தச்சு வச்சாலும் வாய் தருக்கு தற்குங்கும், மூட்டி வச்சாலும் முடு முடுக்கும். எப்படா விடியும் எவ்வளவு பத்தி பேசலான்னு வாய் யாரும் பொழந்து வச்சுக்கிட்டு ஏன்னு நீங்க அலையறீங்க? அடியே எவளாச்சும் நாக்கு மேல பல்ல போட்டு என் மாமனை பத்தியோ என்ன பத்தியோ பேசுனீங்க இழுத்து பிடிச்சு அறுத்து விடுவாரு. ஆமா தட்டுவாணி. சபாஷ் மாதிரி குழந்தை பரணி பாடிட்ட. இனிமேல் நம்ம ஊர் பொம்பளைங்க புறணி பேச மாட்டாளுங்க. பூச்செண்டு உங்க பெரியமா வந்திருக்காங்க. பெரியமா வாங்க பெரியமா. பூச்செண்டு நில்லு. வான்னு வாய் நிறைய கூப்பிடுற நிலைமையில நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். என் புருஷன் உனக்கும் உன் மகளுக்கும் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது. ஆனா நான் பாவி இந்த புள்ள மேல பாசத்தை வச்சுட்டேன். அதை கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த வீட்டு வாசல மிதிச்சேன். வாரிசுக்காக கொண்டு வந்த சீரை வாங்க வேண்டான்னு தடுத்து வேண்டாத உருவன்னு பேரோட அறுத்துறாத வடிவு. வேண்டாக்கா வேண்டாம். பூனை வாய்க்கு தப்பிச்ச பாலு சாமி சந்நிதிக்கு வந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னைக்கு அம்பலத்தால என் புள்ள அவமானப்பட்டாலோ அன்னைக்கே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உங்களை எப்படி குடும்பப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியும். உங்களால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டியும் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. நீங்க தூரத்துல இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுவே என் மகளுக்கு போதும். கொஞ்சம் நில்லுங்க. வா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. தட்ட வாங்கிக்கோ. ஐயா ஐயா அடிக்க வேணா சொல்லுங்கயா. ஐயா ஐயா அடிக்க வேணா சொல்லுங்கயா. வலிக்குதியா ஐயா. ஐயா உங்களுக்காக வண்டி எடுத்து போக மாட்டேயா. ஐயா விட்டு சொல்லுங்கயா. ஐயா 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 விட்டுருக்கியா. ஐயா அடிக்க வேணா சொல்லுங்கயா. ஐயா மாடு ஏண்டா தடமாறி போச்சு? அதுவும் பழகுன மாடு ஏண்டா போச்சு? போச்சு. என் மான மரியாதை எல்லாம் தட்டோட போச்சு. வெட்டுப்பட்ட வாழை மரத்தை ஒட்ட வச்சு உறவை புதுப்பிக்கணும்னு நினைச்சா அது இந்த கட்டை உசுரோடுக்கு வரைக்கும் நடக்காதையா. அதையும் மீறி யாராவது போகணும்னு நினைச்சா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்கையை நான் சுத்தி வந்து கழுத்துல கட்டின தாலியை கலட்டி வச்சுட்டு போக சொல்லியா கணக்கு புள்ள. ஓ டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குன்னா டேய் வடங்க. என்னது? கூலிங் கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற. அப்ப டாக்டர் போமா. மழை வருது. வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற. ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தாண்டா ஓட்டுவேன். 3 பேர் போறோம். ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றான். சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன். நிறைய காத்திருக்கனே. அடிங்க உங்க பண்ணாடிக்கு போறவங்க. டேய் டேய்
என்ன பூச்சண்ட கொற்ற பண்ணில இந்நேரத்துல குளிச்சிட்டு இருக்க? அது வந்துக்கா உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது, அதான். புழுக்கம் வீட்டுக்குள்ளையா உன் மனசுக்குள்ளையா? அக்கா ஏன் என்கிட்ட போய் சொல்ற? நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோத்துல உப்பு போட்டுக்கிறது இல்ல, குழம்புல புளிக்காரம் சேர்த்துக்கிறது இல்ல. என்னாச்சு சொல்லுமா. உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. கொஞ்ச நாளைக்கு பத்தியத்துல இருக்கலான்னு நானும் அவரும். பத்தியமா? ஏன் எதுக்கு? இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 1000 தான் நீங்க வெளியில கலகலப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள எவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அன்னைக்குதான் நாங்க ஒண்ணு சேர்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அடி பாவீங்களா, மாமனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு? இது பாரு, சின்ன வயசுல இருந்து மாமனையே நெஞ்சில சுமந்து வளர்ந்துட்டேன். அதுல இன்னொருத்தனை சுமக்கணும்னு சொன்னா எப்படி? இப்ப மாமா எங்க? மன்றத்துல. என்ன மாதிரி குழந்தை இந்நேரத்துல இங்க? கொஞ்சம் வீடு வர வந்துட்டு போறீங்களா? வாங்கின பூ வாடி போச்சு, காய்ச்சின பாலும் ஆறி போச்சு. வைராக்கியமா வைராக்கியம். ஊருக்கு முன்னாடி இவளோட மானத்தை காப்பாத்த தாலி மட்டும் கட்டினா போதுமா? இவளுக்கு புடிச்ச நான் நடந்துக்க வேணா? இந்த சிரிக்கைக்கு கல்யாணம் முடியற வர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சபதம் போட்டுக்கிட்டு நீங்க மன்றத்துல போய் படுத்து கிடக்குறீங்க. இவ இங்க இந்நேரத்துல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு இருக்கா. இது அத்தையோ மாமனோ இல்ல ஊர்ல யாராவது பாத்துருந்தா என்ன நினைப்பாங்க? இல்ல மாதிரி குழந்தை. என்ன நொல்ல மாதிரி குழந்தை? ஐயா நான் செத்துட்டேன் ஐயா. அதுக்காக 2 பேரும் ஆயுசு பூரா இப்படியே இருந்துருவீங்களா? முதல்ல 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புள்ள பெத்து கொடுங்க, அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. பூச்செண்டு மாமன் உன் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே அவர் மன்றத்துல போய் படுக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. மாமா, நீங்க ஏன் சந்தோஷத்தை நினைச்சு உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. பாவம், அவ சின்ன பொண்ணு. பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிரேன். சேர்த்து வச்சிடுறேன். அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவன் மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே, ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே. ரோத்மன் சிகரெட். போய் இப்படி பார்த்து உடல் எடுத்து கேட்டு தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், ஆப்டரே போதும். சைஸ் இடுப்புல 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா, ஐயோ அடிங்க சீக்கிரம். என்ன பெரிய சொல்லையாரா, சொல்லையாரா சும்மா இருங்கண்ணே. அண்ணே அங்க பாருங்க மறிக்குழந்து. ஜெயின் உருமா. என்னடா இது, பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்குழந்து தொட்டில் கட்ட போறாளே. துபாயில தேள் கொட்ட, துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித, மறி மறி நின்ன முரளித. என்ன மறி, தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு. கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா,
நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்கொழுந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்றேன், நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மரி, சாரின்னு சொல்லு மரி. மச்சான், என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மரி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ மரி, கொழுந்து வெத்தலையோ. அக்கா, ஒண்ணுமில்ல பூச்சண்டு. பக்கத்து வீட்டு ஆச்சி சொன்னாங்க, இன்னைக்கு நல்ல நாளா, இன்னைக்கு தொட்டில் கட்டினா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க. நீ தூங்கிட்டு இருந்த, அதான் உனக்கா வந்தனா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. ஒண்ணு செய், உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா என் பேரை வைக்கிறியா? அக்கா, மறிக்குழந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவே இருக்குதே, அசத்துங்க. அள்ளிக்க மாட்ட. அண்ணே நில்லுங்கண்ணே. அவசரம் பிடிச்சாயே, ஏட்டா இருக்க சொல்ற? அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன். நான் வலது கால வச்சேன், அவ்வளவு ராசிண்ணே. ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு. யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து. 5 நிமிஷத்துல நான் போய் அசத்திட்டு வரேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா செண்டு. எனக்கு அட்றா, அட்றா இங்க அட்றா. அப்படியே வீட்டை சுத்தி ஆடுறா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாடு மரி, பாடு. அஸ்கா துமலா. ஓ, தலங்கு யோலியா. ஓ, வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்கா துமலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து? மரி, பஞ்சபூதங்கள் 5, சுவைகள் 6, புறங்கள் 7, திசைகள் 8, ரத்தினங்களோ 9. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை 8 கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு. Love birds, love birds, love birds, love birds, takademe ta. ஐயோ மரி, என்ன குடிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா? இல்ல மச்சான். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்க ஏங்க நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான். அட பாவிங்களா, ஒண்ணுன்னு நினைச்சு 9 சேர்ந்து வருது. என்ன வாயடிச்சு போயிட்டீங்க? உசுறு போற சமாச்சாரமா சொல்ல போறீங்க? சும்மா சொல்லுங்க. அம்பலக்காரரே, தட்சணைக்காக நான் பொய் சொல்ல விரும்பல. உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. ஸ்ரீராமன் சீதைய வனத்துல விட்டதும், துரியோதனன் பட அழிஞ்சதும், வாலி பட்டமிழந்ததும் ஜென்ம குருவாலதான். அந்த நேரம் இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உங்க பரம்பரை கொடி வழியில யாருக்காவது குழந்தை உண்டானா அது உங்க உயிரை பாதிக்கும். அதுக்காக நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு. அம்மனுக்கு ஆயுள் கோம பூஜை செஞ்சா நீங்க இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க வழி இருக்கு. உசுறு போனா மசுறு போச்சு. இனிமே யாருக்கு ஜோசியம் சொல்லாதீங்க. பூச்செண்டு, எப்ப எனக்கு குழந்தை பெற்று தரப்போற? அதுக்கும் சிரிப்பு தானே? மாமா, தட்டு. அது தட்டு இல்ல, தீட்டு. வா. ஏய் பூச்செண்டு,
பூச்செடி என்னம்மா என்னாச்சு? ஓ அதுவா, வாப்பலாம். வாந்தி எடுத்த பொண்ணு வைக்கப்படுறத பார்த்தா வாரிசு உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஜோசிகாரன் சொன்னது கருவா கலைச்சு குழந்தைய கொன்னுடலாம் சாமி. ஆனா அந்த மருந்துனால பெரிய உசுருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் அம்பளம் பாத்துக்கிடுவாரு. நீ போ. ஐயா பின்னாடி ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னா பின்னாடியாவது முன்னாடியாவது காரியத்தை முடிச்சுட்டு ஒரே நஞ்சே புஞ்சே உழுதுக்குருவியா? விவரம் இல்லாம இருக்கே. வண்டி போட்டு கூட்டு போடா. வா ஏத்த அப்படி ஐயா, எனக்கு என்னவோ பயமா இருக்கியா. உங்க ஈர கொலையனை இத்தா போச்சு. ஏன் இப்படி பித்து முடிச்சு போய் அலையீங்க? அன்னைக்கு கூட பிறந்த பிறவைன்னு பார்க்காம சின்னவரை கொள்ள வச்சுட்டீங்க. இன்னைக்கு வாரிசே இல்லாத நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு போரிச்சு போகாம அதை அழைக்கிறதுக்கு ஆள் அமைச்சு வச்சுட்டீங்களே. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தோட வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறதுனால தாங்க ஆண்டவைய வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட கொடுக்கல. வேண்டாங்க, வேண்டாம். ஊரோட கண்ணீர்ல நம்ம வீட்டு ஒலை கொதிக்க வேண்டாம். என் முன்னாடி நின்னு மூச்சு விடுறது கூட பயப்படுறவ இன்னைக்கு ஔவையார் மாதிரி ஆத்திச்சூடி பாடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல. போ, இதே தைரியத்தோட போய் என் புருஷன் கொலகாரன்னு ஊரை கூட்டி அவமானப்படுத்திட்டு வந்து வெள்ளச்சேலைய கட்டிக்க.